ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு காலையில் ட்விட்டர் பதிவில் இருந்துச்சு. நாங்கள் தான் மையம்னு உங்களுடைய கருத்தாக இருந்துச்சு. எப்படி இருக்கு? அது தலைவர் இன்றைக்கி வந்து முடிவெடுக்கிறேன்னு இருக்காங்க. தலைவருடைய முடிவுக்காக நானும் காத்திருக்கிறேன். தலைவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. உங்களை போன்றதை நானும் வந்து அதுக்காக காத்திருக்கிறேன். இது சரியான தருணமாக பார்க்குறீங்களா? குறிப்பாக வந்து தொடர்ந்து வந்து உங்களுடைய பிரதான கொள்கையே ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறது தான். அதற்கான சரியான தருணமாக பார்க்குறீங்களா? மக்கள் அதுக்கான ஒரு தருணமாக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான். அதனால் மக்களுடைய எண்ணத்தை நாங்களும் வந்து பிரதிபலிக்கிறோம். கட்டாயம் வந்து தமிழ்நாட்டுக்கான நலனுக்காக, தமிழ்நாட்டுடைய உரிமைகளுக்காக விடுதலை சிறுத்தைகள் எப்போதுமே நாங்கள் வந்து நிற்போம் அப்படிங்கிறதுக்காக. குறிப்பாக வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் தங்களுடைய ஆதரவை தெரிவிச்சிட்டாங்க கடிதம் மூலியமாகவே. உங்களுடைய ஆதரவு வந்து இன்னைக்கு தெரிஞ்சிடுங்களா? எப்படி பார்க்கலாம்? இன்னைக்கு முடிவு சொல்லிடுவீங்களா? இல்லை, அதான் தலைவர் வந்து ஏற்கனவே நேற்றைக்கு வந்து உயர்நிலைக்குழு கூட்டம் நடைபெற்றது. அதை ஒட்டி நல்ல முடிவு எடுத்திருக்கிறாங்க. இன்றைக்கி தலைவர் அறிவிப்பாங்க. அந்த அறிவிப்பு உங்களை போன்று நானும் வந்து காத்திருக்கேன். சரி, இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைக்கு உங்கள் கட்சியோடைய முடிவு ஒரு முக்கிய பங்கு ஆற்றும் அப்படின்னு பேசப்படுது. இதில் தான் உங்கள் முக்கிய முடிவு இருக்குது. இதுக்காக உங்களுடைய இந்த முடிவு எப்படி இருக்கும்? உங்களுடைய தனிப்பட்ட தலைவர் இல்லை, எனக்கு தனிப்பட்ட கருத்துன்னு ஒன்றும் இல்லை. கட்சியினுடைய கருத்து, தலைவருடைய கருத்து தான் எங்களுடைய கருத்து. தமிழ்நாட்டுடைய நலன் அப்படிங்கிற ஒரு கருத்து தான் எங்களுடைய கருத்து. அதனால் கட்டாயம் வந்து இந்த கருத்து வந்து ஒரு நல்ல முடிவாக இருக்கும். நான் கடுமையாக விமர்சனம் செய்ததில் நீங்கள் பிரதான நபராக இருக்கீங்க. அந்த இப்போ காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய இல்லைங்க. அதாவது தனிப்பட்ட முறையில் யாரையும் விடுதலை சிறுத்தைகள் காழ்ப்புணர்ச்சியோ அரசியல் ரீதியான விமர்சனம் தான். அந்த அரசியல் ரீதியான விமர்சனம் அப்படிங்கிறது வந்து பொதுவானது, தனிப்பட்ட முறையில். சரி, நன்றி. உள்ளிட்டவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. விஜய் அவர்கள் வந்து இப்போ வந்து பெரும்பான்மை நிர்வாகத்த பட்சத்தில் ஆளுநரோட ஆட்சி வந்து அமைய போகுது. ஆளுநரோட ஆட்சி அமைவது வந்து தமிழகத்துக்கு வந்து நல்லதான்? இல்லை, எப்போவுமே வந்து விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தளவு ஆளுநர் அப்படிங்கிற இதை ஏற்றுக்கொள்வதில்லை. அவருடைய ஆட்சியும் நாங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. மக்களாட்சி தான், மக்களுக்கான ஆட்சி தான் தொடர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறவர்கள், அமைய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறவர்கள். ஆகவே ஆளுநருடைய செயல்பாடுகள் எல்லாமே வந்து எதிராக இருக்கிறது. அதாவது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரியான கேள்விகளை வந்து நாங்கள் எப்போதுமே ஆதரிப்பதில்லை. குறிப்பாக இப்போ சமூக வலைதளங்களில் முக்கியமான ஒரு விஷயம் பரவப்படுது. அதாவது விசிகா வந்து தற்போது அதிகாரத்தில் வந்து துணை முதல்வர் பதவியும் அமைச்சர் பதவி, மேயர் பதவி வந்து டிமாண்ட் வைக்கிறதா ஒரு இல்லை, அது எனக்கு எதுவும் தெரில. அது ஏன்னா அந்த இதுக்கு நமக்கு ஒன்றும் தெரில. எல்லாமே நிறைய மாநிலங்களில் வந்து குறைந்த தொகுதியில் உள்ளவர்களே பாஜக வந்து ஆட்சி அமைக்க அழைத்த போது தனிப்பெரும் கட்சியான மெஜாரிட்டியாக இருக்க விஜயை வந்து அழைக்காததுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அழைக்க வேண்டும் என்று எங்களுடைய தலைவர் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு. அதுதான் வந்து அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கின்ற வாய்ப்பு. ஆளுநர் அவர்கள் பெரும்பான்மை உள்ளவர்களை தான் அழைக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். தலைவருடைய கருத்தை தான் நாங்கள் வந்து வழிமுறைக்கிறோம். The Chennai Silks in Mega Summer Sale.